இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கூடா நட்பு கேடாய் முடியும் என்பார்கள். அப்படி திருட்டு நண்பன் வைத்த முரட்டு வேட்டால் மூழ்கடிக்கப்பட்ட ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் பின்னணிதான் இது. தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத் பகுதியில் வழிப்பறியில் ஈடுபட்டவர்கள் இருசக்கர வாகனத்தில் தப்பித்து வந்து கொண்டிருப்பதாக விருதுநகர் மாவட்ட எஸ்பி அலுவலகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட ஹெவி அலர்ட் ஆனது காவல்துறை. சாத்தனூர் விருதுநகர் 4 வழிச்சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார் தப்பிச்சா ஓடி வர்றாங்க, போலீசா கொக்கா வரட்டும் அந்த திருட்டு ராஸ்கல்ஸ் என மீசையை முறுக்கியபடி காத்திருக்க பைக்கில் வந்த நபர் போலீசாரை பார்த்ததும் எஸ்கேப் ஆக முயற்சித்துள்ளார். ஓடிட்டா மட்டும் உன்னை விட்டுருவோமா என பின்தொடர்ந்து சேசிங் செய்த போலீசார் அந்த நபரை சுற்றி வளைத்து பிடித்தனர். திருடனை பிடிக்க போன போலீசுக்கு இப்படி ஒரு ட்விஸ்ட் காத்திருக்கும் என அவர்களே நினைக்கவில்லை. பிடிபட்ட நபரிடம் உரிமம் பெறாத துப்பாக்கியும் இருந்தது. கைப்பற்றி விசாரித்த போதுதான் போலீசாரே திடுக்கிட்டு போனார்கள். காரணம், பிடிபட்ட நபரும் போலீஸ்காரர்தான். அந்த நபர் விருதுநகர் மாவட்டம் பத்திராயிருப்பு கூமாப்பட்டியைச் சேர்ந்த தனுஷ்கோடி என்பதும் அவர் ஆயுதப்படையில் காவலராக இருப்பதும் தெரிய வந்தது. ஏம்பா, வழிப்பறியில ஈடுபடுறவங்களை பிடிச்சு ஜெயில்ல போட வேண்டிய வேலையில் இருந்துகிட்டு நீயே இப்படி வழிப்பறியில ஈடுபடலாமா? ஆமா, ஏது இந்த துப்பாக்கி என ஆவேசமாக விசாரித்த போதுதான் லேசாக அண்ணார்ந்து பார்த்திருக்கிறார். கேட்டால் பிளாஷ்பேக்காம். விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவரும் தற்போது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் வழிப்பறி செய்து வசித்து வருபவருமான 26 வயது சுரேஷை திருட்டு வழிப்பறி வழக்கில் சிறைக்கு காவலர் தனுஷ்கோடி அழைத்து செல்லும் போது கூடா நட்பு ஏற்பட்டுள்ளது. காவல்துறை உங்கள் நண்பன் என்பதை மிகவும் தவறாக புரிந்து கொண்ட தனுஷ்கோடி, உனக்கு ஒண்ணுனா நான் இறங்கி வருவேண்டா, நம்ம நட்புக்காகத்தான் நான் உயிரை தருவேண்டா என ஹிப்ஹாப் ஆதி ரேஞ்சுக்கு பாட்டு பாடி சுரேஷுடன் ஆட்டம் போட ஆரம்பித்திருக்கிறார். ஆட்டம் பாட்டத்தோடு நிறுத்தியிருந்தால் கூட பரவாயில்லை, சுரேஷின் திருட்டு வேலைகளுக்கும் துணையாக செயல்பட ஆரம்பித்திருக்கிறார் காவலர் தனுஷ். சம்பவத்தன்று திருட்டு நகைகளை விற்க வேண்டும் என காவலர் தனுஷை அழைத்திருக்கிறார் திருடர் சுரேஷ். இந்த நிலையில் திருட்டு மற்றும் வழிப்பறி வழக்கில் போலீசார் பிடிக்க காத்திருந்த போதுதான் தனுஷை கோர்த்து விட்டுவிட்டு எஸ்கேப் ஆகியுள்ளார் சுரேஷ். தப்பிக்க முயற்சித்த தனுஷை கைது செய்த போலீசார் செல்போன் லொகேஷன்களை வைத்து சுரேஷையும் மடக்கி பிடித்தனர். கைது செய்யப்பட்டிருக்கும் சுரேஷ் மீது பல்வேறு திருட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. காவலுக்காக அழைத்து செல்லும் போகும்போது திருடனிடம் நட்பாக பழகி கூடவே சுற்றி குற்றங்களை செய்ததால் கையும் களவுமாக சிக்கியிருக்கிறார் காவலர் தனுஷ்கோடி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.